அப்படியா? அப்போ ஃபோன் பண்ணி பேசுங்க. மத்த நாள்ல எல்லாம் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப அவரு சண்டை போட்டு எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல அலைஞ்சிட்டு இருப்பாருங்க. இப்ப கூட நீங்க பேசலன்னா உங்களுக்கு உங்க ஈகோ தானே பெருசுன்னு அர்த்தம். அம்மா அப்படிலாம் இல்ல. எங்க அப்பாக்கு என்னைக்குமே அழகர் மாமா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்பவே எங்க அப்பா அழகர் மாமா கிட்ட பேசுவாரு பாரு. அப்பா உங்க ஃபோன் கொடுங்க. அப்பா சொல்றேன்ல, ஃபோனை கொடுங்க. ஆமா ஆமா, நீ ஃபோன் பண்ணு. அவர் பேசுறாரான்னு பாப்போம். அவருக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா ஃபோன் எடுக்கல? பாவண்டி அவரு எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாரு. இங்க கொடுங்க. அழகர் எங்க இருக்கான்னு நான் தேடி பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. அம்மா செம்ம ஐடியாம்மா. இன்னைக்கு கண்டிப்பா அப்பாவும் அழகர் மாமாவும் பேசிடுவாங்க. பேசிதானே ஆகணும். இதுக்கப்புறம்லாம் பேசாம இருக்க முடியாது. அப்படின்னா அப்பா போய் அழகர் மாமாவை கூட்டிட்டு வரட்டும். நாம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரிடி செல்லம், அப்படியே பண்ணிடலாம். சாரிப்பா சாரிப்பா. என்ன இடிக்கிற நீ? சாரிப்பா, நான் சாரி சொல்றேன்லப்பா. விட்டுருப்பா. Steady, steady. Thank you. ஏய், ஏன்டா அப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற? யார்? ஹலோ, யார் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற? கையடு. ஐயோ, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். நீ நான் யார் தெரியுமா? ஏய், ஏய், சும்மாறா. அடி அடி டே, என் மேல கைக்கு வச்சுன்னு நண்பன் ஆதி வந்து நிற்பேன். ஏய், எதிரில் இருக்கிறது யாரு என்னன்னு தெரியாத அளவு குடிச்சிருக்கியாடா நீ? என் நண்பன் ஆதி பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்க, அவன் வந்து திங்குன்னு வந்து நிற்பான். ஐயோ, நீ கயிறு கயிறு நான் கீழே விழுந்தனா அவன் வருவான். சரி நீ விழு. கூடிங்க வருவான் அவன். ஏன் தெரியுமா? நண்பன். டேய் வா. டேய் முதல்ல வீட்டுக்கு போலாம்டா, வாடா. யார் என்ன வீட்டுக்கு? என் வீடு, எனக்கு வீடு இல்லை. நீ போ, என் ஃப்ரெண்டு வருவான். டேய் ஆதே ஆதே அவன் வருவாதான் நான் இன்னைக்கு கொடுத்தேன். ஃபுல் மீல்ஸ் மாதிரி அன்லிமிட்டட். உங்களுக்கு எவனா ஃப்ரெண்ட் இருக்கானா? இருக்காண்டா. என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லு? இப்படி குடிச்சு ரோட்ல விழுந்து கிடப்பான். உன் ஃப்ரெண்டு குடிகாரன். என் ஃப்ரெண்டு கோல்ட், பியோர் கோல்ட். 6 ஜென்மமா 6 ஜென்மமா ஏதாவது ஒன்று இருக்கட்டும், வாடா. கை வலிக்குதுடா, வாடா. இப்படி வச்சுக்கலாம். நான் 6 ஜென்மத்துல தவம் பண்ண, இது 7வது ஜென்மம். இந்த ஜென்மத்துல அதி ஃப்ரெண்டா கிடைச்சு. வாடா. விட்டு போயிட்டா. மாமனார் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எங்களை முடிச்சு விட்டா. பரவாயில்ல தெரியுமா, என் ஃப்ரெண்டு ஆதி இருக்கிறான்.
எப்படி பாத்துக்குவான் தெரியுமா? எங்க அம்மா மாதிரி பாத்துக்குவான் சார் அவன். என்ன இப்ப நீங்க இருக்கீங்க சார், நல்ல மனுஷன் சார். என்ன என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு ஒரு கஷ்டம், பணம் வேணும், எவ்வளவு கொடுப்பீங்க? 1 லட்சம், 2, அவ்வளவுதானே யோசிப்பீங்க. அதுக்கு மேல ஏதாவது கொடுக்கறதுக்கு? மை ஃப்ரெண்ட், 104 crore. You give 1 crore, 1.5 crore. உலகத்துல give. சரி, பெத்த பிள்ளைக்கு செய்யறதுக்கு அவன் யோசிக்கிறான். நண்பன் யோசிக்கல. நீ அப்புறம் எதுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு? அது நண்பனுக்குள்ள ஜாலிக்கு தான் சண்டை போடும், அதெல்லாம் சரியா போயிடும். சரி, உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் நானே விட்டுறேன். கூட்டிட்டு போ. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் வேணுன்ட்டே எடுக்கல. அப்பதான் இங்க வருவாங்க. வாடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நம்பாத பொம்பளைய நம்பாத. உயிர் வெப்ப நம்ம அவன் மேல நம்பவே மாட்டாளுங்க. அவங்க அப்பா சொல்றதா கேட்பாளுங்க, நம்ம உயிரை எடுப்பாளுங்க. கண்டது இந்த நட்புக்கு நடுவில் நங்கூர போடுறதே இவளுக்கு. பொம்பளை தப்பா எடுத்துக்காத. டைம் இருக்கா? டைம் இருக்கா? ஒரே ஒரு டயலாக், நீ ஒரு தத்துவம். டயலாக் இல்ல, தத்துவம். ஜி, இந்த பொண்டாட்டிங்கிறது 6 பேக் மாதிரி ஜி. அது டெய்லி தினம் மெயின்டைன் பண்ண, அப்போதான் கூட இருப்பாளுங்க அவளுங்க. நண்பங்கிறது தொப்பை மாதிரி. என்ன அதான் உன் கூடவே இருக்கு. அது மாதிரிதான், எதுவுமே பண்ண வேண்டாம், கூடயே இருப்பாடுங்க. தத்துவம்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு ஆட்டோ வாங்கி அதுக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கிறேன். ஆட்டோக்காரடியே, நீ முதல்ல வாடா. நானும் ஆட்டோ ஓட்டணும். சரி வா. சரிடா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லு. சொல்றா. பாதி எப்போ வந்தீங்க? என்ன பண்றீங்க? சினிமா பார்த்துட்டு இருந்தேன். எது சரி பாருங்க. இன்னைக்கு தமிழுக்கு ஹாப்பி பர்த்டே. யாருமே இல்லை. ஓ, சாருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? தமிழ் ஆதோட உசுர. எனக்கு உசுரே அவ தானே, அவளுக்கு நான் தானே உசுர. அவ போறதுனால நான் எப்படி மாறுப்பேன்? இது எனக்கு நான் ஹாப்பி பர்த்டே. ஐயா மாமா, நான் இங்க இருக்கேன். உனக்கு பர்த்டேவா? டேய் மாப்ள, உட்காரு. எப்போ வந்து உட்காரு. அதான் தெளிய ஆரம்பிச்சிருக்கா? என் ஃப்ரெண்டு தானே,
ஐ லவ் யூ மாப்ள ஐ லவ் யூ. டேய் தலைகால் புரியாத அளவுக்கு குடிக்க வேண்டியது, அப்புறம் புலம்ப வேண்டியது. மாப்ள டேய் யாருக்கு வேற பிடிக்கல மாப்ள, எனக்கு வலி. டேய் 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 எல்லாம் எனக்கு தெரியும்டா. அங்க பாரு தமிழ் பாப்பா உன்னை பார்த்து சிரிக்குது. டேய் மாப்பிள்ள எனக்கு எல்லாம் தெரியும்டா. பாரதி அவனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதோ டேய் டேய் நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்றா. நீ சாப்பிட்டாதான் மாப்ள நான் சாப்பிடுவேன். டேய் தமிழ் நீ போய் தூங்குடா. பரவாயில்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன். பார்க்க ஜாலியா இருக்கு. ஏய் அடி அழுதுட்டு இருக்க, நீ சிரிக்கிற. நான் அதுக்கு சிரிக்கலடா. நீ சிரிடா, நீ சிரிக்கணும்டா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, ஏன்னா நீ ஆதி. நீ என்னையுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த சாப்பாடு வந்துருச்சு. இந்த தண்ணி இங்கே வச்சிருங்க. டேய் டேய் குடிக்காரா எந்திரி, முதல்ல சாப்பிடு வா. எந்திரி சாப்பிட்டு மீதியை புலம்பு வா. இது யாருக்குமே பிடிக்கல. அதான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்க. குடிச்சிட்டு வெறும் வயிற்றோட படுத்தா என்ன ஆகுறது உடம்பு? வேணாம்டா, சாப்பிடுங்க. நான் கடையில போட்டு சாப்பிட்டேன்டா. முதல்ல நீ இதை சாப்பிடு. ம் இதா தண்ணி குடி. சிஸ்டர் நான் ஒன்று சொல்லிட்டா. அந்த பக்கம் பாரு. இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? யாரு? ஃபர்ஸ்ட் நான், செகண்ட் தமிழ், மூணாவது நீ. நான் ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு ஆறு எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சனால தான் நான் நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி. அப்பாவை கிடைச்சனால தமிழர், நம்பர் 2 அதிர்ஷ்டசாலி. புரிச்சனா கிடைச்சனால நீங்க தேர்ட் பிளேஸ். சரி 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 வேலைக்கெல்லாம் நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. ஏன் அவளை காரமா காட்டுறா. You know இன்னொரு விஷயம், this மாப்பிள்ளை like who in world who? என்னதான் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கோயந்த உன்னை அப்படி சொல்லி ஏமாத்திருப்பாங்க. அப்போ அவர் இல்லைன்னா அதுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். நோ ஃபெயில். உலகத்திலே ஆதிக்கு ரொம்ப பிடிச்சவன் நான் தானே. சரி இந்த சாப்பிடுறா முதலா. நீ சொல்லு, நீ சொல்லு. காட்டு, உனக்கே தெரியும்ல. சாப்பிடு. எவ்வளே சரி சாப்பிடு. சாப்பிடுறா. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. வாங்கி எடுத்து தொலைச்சிடாத. டேய் இருக்கு சிஸ்டர் எனக்கு யார் தெரியுமா? அம்மா மாதிரியான மாதிரி, அம்மா மாதிரி நன்மை இல்லை, எல்லாத்துக்கும் மேல. குடி குடி. மாப்ள நான் படியில படுத்துக்கிட்டா அவ்வளவுதானே. ஒரு மாதிரியா இருக்கு. படுத்துக்க. பாரதி நீங்க தமிழை கூட்டிட்டு போய் உள்ள தூங்குங்க. ஐ லவ் யூ பா. என்ன திடீர்னு? நீங்க உண்மையிலேயே சூப்பர் பா. பை. ஐ லவ் யூ ஆதி. நீங்களுமா? அழகர் சொல்றது உண்மைதான். உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கலாம், உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கலாம். ஆனா எங்க தேடினாலும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாரு. கரெக்ட். டேய் டேய் கை இங்க ஒழுங்கா வை. செல்லம். குட் நைட். மாப்ள நான் லவ் யூ மாப்ள. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன் ஐ லவ் யூ. சரி சரி சரி. மாப்ள நான் சத்தியமா
யார் வம்புக்கும் டேய், டேய், கைய வச்சுட்டு சும்மா இருடா. ஐயோ நான் எப்படிங்க இங்க வந்தேன்? ஒரு குதிரை வண்டி உங்களை ஏத்திட்டு வந்து எங்க வீட்டு முன்னாடி போட்டுட்டு போயிடுச்சு. ஏய் சும்மா ரெடி. என்ன நினைச்சு பாரதி நைட்டு? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீங்க காஃபி குடிங்க. எங்க உங்க வீட்டுக்காரரு காணோம்? ஏன் எங்க இருந்தாலும் உங்க நண்பனை பார்க்காம இருக்க முடியலையோ? அவனெல்லாம் நண்பன்லாம் சொல்லாதீங்க. நண்பனை நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு பிரச்சனைனா தேடி வந்திருக்கணுமா இல்லையா? வந்தான் அவன். இல்லை இல்லை, நான் என்னதான் கோவமா இருந்தாலும் என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் நான் என்ன சூழ்நிலையில் இருந்தேன்னு தெரியும்ல அவனுக்கு. என்ன பண்ணியிருக்கணும் அவன்? என்ன பண்ணிருக்கணும்? என்னை தேடி வந்திருக்கணும். வந்தான் அவன். இல்லை இல்லை, ஒருவேளை நான் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்திருந்தானா யாருக்கு அசிங்கம்? அவனுக்கு தானே. நீங்க குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா அவருக்கு என்னங்க அசிங்கம்? என்ன நீங்க பாருது பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆதியோட ஃப்ரெண்டு குடிச்சு ரோட்ல படுத்து கிடந்தான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது சரி. ஒரு நண்பனா நான் குடிக்கிறதா போயிருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சே வராம இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாமா? என்ன பண்ணிருக்கணும் அவன்? என்னங்க பண்ணிருக்கணும்? அட என்னை தேடி வந்திருக்கணும். வரல. அம்மா, அப்போ மாமாவை இங்க யாருமா கொண்டு வந்து விட்டா? யாரோ ஒருத்தர் நல்ல மனிதர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், பார்த்தாரு, கொஞ்ச நேரம் பேசினாரு, அதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு வந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். நியாயமா யார் பண்ணியிருக்கணும் இதெல்லாம்? உங்க நண்பன் ஆதி பண்ணிருக்கணும். கரெக்ட். பண்ணான் அவன். பண்ணல. ஏமாமா, நேத்து உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாருல்ல, அவருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா? எங்கத்த போய் தேங்க்ஸா சொல்றது? அவன் யாருந்தா தெரியல எனக்கு. தெரிஞ்சா சொல்லலாம், மனசார சொல்லலாம். என் தமிழ், அழகர் மாமாவை கூட்டிட்டு வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா, அவரு நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. தெரியுமா உனக்கு? நம்பர் கூட அந்த நல்ல உள்ளத்தோடது. இப்போவே கூப்பிட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஆள் யாருன்னு தெரியாம நீங்க எப்படி நன்றி சொல்லுவீங்க? முதல்ல ஆள் யாருன்னு பாத்துக்கோங்க. நான் எப்படி பாக்குறது? என்கிட்ட தான் வீடியோ இருக்கே. எல்லாத்தையும் வீடியோ எடுறீ நீ. குடு. இந்தாங்க. அமைதியா வந்து தூங்கி இருக்கணும். தூங்குனீங்களா? தூங்கல. ஒரு ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு? என்ன ஹெல்ப்? தயவு செஞ்சு இந்த வீடியோல ஆதிக்கிட்ட காட்டாதீங்க. இப்ப வீட்டுல என்ன இலவா விழுந்துருச்சு? எதுக்கு அம்புட்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அது ஆண்டாளே, இந்தா நல்ல இல ஆட்டுக்கறியா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கையால சமைச்சு கொடுத்தா இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடணும். இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு அப்பனை மகளை நான் பார்த்ததே இல்லை. பெத்த மகளோட வாழ்க்கை நாசமா போறத பார்த்து அப்பனே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்பனோட சந்தோஷத்துக்காக மகளே தான் தலையில மண்ணை வாரி போட்டுட்டு இருக்கா. ஏதா இங்காரு, என் புள்ளைய பத்தி நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையே, என்ன பெத்த ஒண்ணு கூட பார்க்க மாட்டேன், கொண்டே போடுவோன்ன. சரி, அன்னைக்கு அந்த அழகர் பையன் பேச்ச கேட்ட ஆடுனீங்கல்ல, இன்னைக்கு நல்லா உட்காந்து ஆளுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
ஏன்னா எனக்காக என் பொண்ணு இருந்தா, இப்பவும் இருக்கா, எப்பவும் இருப்பா. உண்மையிலே பொண்ணு மேல பாசம் வச்சிருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்படி நாசமா போகணும்லாம் நினைக்க மாட்டீங்க. யாரு என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அத ஆண்டாளே அப்பா, இங்காரு, இதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காகவும் எதுவும் செய்ய போறதில்லன்னு முடிவு பண்ணி போட்டேன். இங்காருதா, இனி மீதி இருக்கிற வாழ்க்கைய உனக்காகவே வாழ்ந்து செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான். அப்படிதான் அதா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு. அவன் கூட இருந்தா நீ நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்னா சொல்லு. நான் என் வெக்கத்தை விட்டு கூட அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போடுறேன். அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கர்தா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவதா. உனக்கு சம்மதம்னா சொல்லு, நானே இறங்கி போய் பேசி போறேன். நீங்க ஏன்ப்பா இறங்கி போகணும்? தப்பு செஞ்சது அவன் தான் உங்க கால்ல வந்து விழணும். நீங்க எதுக்கு அவன் கால்ல விழணும்?